இந்த அஞ்சலிக்கு இப்பதான் வந்து இப்ப நான் ஞானம் வந்திருக்கு போல. அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக்க வந்து இப்ப நான் இழந்துறக்கூடாது அப்படின்றதுல அவ ஒரு முடிவோட இருந்துட்டு இருக்கா. அதாவது என்னதான் வந்து இப்ப இந்த சொத்து அது இதுன்னு சொல்லிட்டு அவளோட மனசுக்குள்ள நெறைய பிரச்சனைகள், நெறைய விஷயங்கள் வந்து இப்ப இருந்தாலுமே கூட, கார்த்திக் தன்ன விட்டு போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்ட உடனே, இந்த அஞ்சலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப மனசு மாற ஆரம்பிச்சுருச்சு. அது மட்டும் இல்லாம முழுசா மாறுச்சா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம நேரா வந்து இப்ப கார்த்திக் கிட்ட போயிட்டு, கார்த்திக்கோட கால்ல விழுந்து வந்து இப்ப மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறா. கார்த்திக் என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக். நான் செஞ்சது தப்பு தான். என்ன வந்து இப்ப தண்டிச்சிடாதீங்க. நான் இனிமே எந்த ஒரு தப்பையும் பண்ண மாட்டேன். நான் எனக்கு வந்து இப்ப நீங்க கிடைச்சா மட்டும் எனக்கு போதும். இந்த சொத்து, பணம் எதுவுமே வந்து இப்ப எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்கும்போது வந்து இப்ப இந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு வந்து அதாவது கார்த்திக் வந்து நார்மலா இருந்திருந்தா, அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் குடுத்திருப்பாங்க. ஆனா, இப்போ வந்து நம்ம இவங்க பிரியாவ வந்து லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு காரணத்தினாலயும், அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு 2வது கல்யாணம், 2வது கல்யாணம் சொல்லி, சொல்லி அவரோட மனச மாத்ததுனால, இந்த இடத்துல வந்து அவங்களால வந்து எதையுமே பேசவே முடியல. அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம கார்த்திக் வந்து பயங்கர கோவத்தோட, "அஞ்சலி இதுக்கப்புறம் இங்க வந்து இருந்த அப்படின்னா, நீ உன்ன என்ன பண்ணுவேன்னு சொல்லி எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா வந்து இங்கிருந்து போயிடு." அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து நம்ம பிரியாவுக்கும் எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுது. அதாவது நம்ம கார்த்திக்கோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து தெளிவா வந்து முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது கார்த்திக் கௌதம் வந்து ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம கார்த்திக் வந்துட்டு அத எதையுமே ஏத்துக்கிறது கிடையாது. அதே சமயம் இப்போ அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருக்காரு இல்லையா? அவரு வந்து அ டின்னருக்காக அதாவது லஞ்சுக்காக வந்து நம்ம பிரியாவ வந்து வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு கறி குழம்பு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து செஞ்சு சாப்பாடு வந்து போட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு இருக்க சமயத்துல தான், இந்த அஞ்சலி வந்து வீட்ல மாஸ் என்ட்ரி குடுக்குறா. அஞ்சலிய பத்தின விஷயத்த ஏற்கனவே நம்ம கார்த்திக் பிரியா கிட்ட வந்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அஞ்சலிக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனாலயும், அஞ்சலி என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறதுனாலயும், இந்த இடத்துல வந்து இப்போ வசமா சிக்கிக்கிட்டாங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் கிட்ட வந்து அஞ்சலி மன்னிப்பு கேட்கிறா. எல்லாமே ஓகே தான். ஆனா இத எப்ப செஞ்சிருக்கணும்? நம்ம கார்த்திக் வந்து அடிச்சு விரட்டுனதுக்கு அப்புறமா ஒரு 4, 5 நாள் கழிச்சு வந்து கார்த்திக் கிட்ட வந்து பாவமா வந்து பாவ மன்னிப்பு கேட்டிருந்தா அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாவ மன்னிப்பு குடுத்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அஞ்சலி என்ன பண்ணா? நம்ம கார்த்திக்க வந்து மிரட்டுறது, உருட்டுறது, நம்ம ராஜ்யம் தான் எல்லாமே அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமான பிரச்சனைய பண்ணாங்க. ஆனா கடைசியா என்னாச்சு? கடைசியில வந்து நம்ம கார்த்திக் வந்துட்டு மனசு மாறி நம்ம பிரியாவ கல்யாணம் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. அதே சமயம் இப்போ அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலி இங்கிருந்து விரட்டிட்டு பிரியா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம பிரியா சொல்ற பதில்ல தான் அடுத்த விஷயங்கள் வந்து ஒவ்வொன்னுமே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.